வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஃப்ளவர் எஃபெக்ட் நேம் ஆர்ட் வீடியோ எடிட்டிங் எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கைன் மாஸ்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே இம்போர்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ப்ரீசெட் வந்து கொடுத்துருப்பேன், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரீசெட்டை ஃபைல் மேனேஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தெரியாதவங்க எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்ற வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அதை பார்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எஃபெக்ட் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். நெக்ஸ்ட்டு ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கைன் மாஸ்டருக்குள்ளே ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆகிடும். ஸோ இதில் ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பு தான். நான் சொல்கிற ஸ்டெப்ஸை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த நேம்ஸ் வந்து கரெக்டாக வராது. இப்போ அப்படியே வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து என்னோடய நேம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளவர் எஃபெக்டோட ஷோ ஆகும். இப்போ என்னோடய நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. என் நேமை செலக்ட் பண்ணிட்டு எடிட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன நேமை ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த நேம்ஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஓகே ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஓகே ஆப்ஷனை கொடுத்துட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 14 செகண்ட் வந்து இருக்கும். 14 செகண்டு கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா எதுவும் டெக்ஸ்ட் இதில் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக வந்து இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லைட்டாக நேமை சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்படி ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த நேம் ஆட் பண்ணுறவங்க கொஞ்சம் ஷார்ட் நேமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப லாங் நேமாக வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக அந்த எஃபெக்ட்டுக்கு வந்து மெர்ஜ் ஆகாது. ஸோ அதனால் எப்பயுமே வந்து ஒரு ஷார்ட் நேமாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. அந்த பேக்ரவுண்ட் வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ளவர் வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு அதோட கலர்ஸ் சேஞ்ச் பண்ணணுன்னா கூட இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லா கலரையுமே வந்து டச் பண்ணிக்கணும். வீடியோவுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லை சேஞ்ச் பண்ணாமல் விட்டுறதா இருந்தாலையும் அந்த ரெட் கலர்லேயே விட்டுக்கலாம். நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கரெக்டாக உங்களுக்கு தேவையான கலருக்கு வந்து எல்லா இப்போ டெக்ஸ்ட்டு பேக்ரவுண்டு கலர் இப்போ எப்படி நான் சேஞ்ச் பண்ணணும் அதே மாதிரி கீழே இருக்க அந்த இமேஜ் அதே மாதிரி டெக்ஸ்ட்டுக்கும் வந்து ரெட் கலரில் இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன நேம் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ ஆட் பண்ணிக்கோங்க. எகைன் சொல்லிடுறேன், நேமை பொறுத்தவரை ஷார்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வீடியோ வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நேமை மோஸ்ட்லி வந்து ஷார்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நானே ஷார்ட்டாக தான் ஆட் பண்ணேன். ஸோ அதனால் எனக்கே அப்படி தான் இருக்குது. இப்போ வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட்டாக மேக் பண்ண வாட்டி ப்ளே பண்ணி பார்த்துட்டு நீங்கள் தேவையான குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.